வெஹிக்கிளில் வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஒரு 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இது எல்லாமே இன்ஹவுஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜ்லேயே தான் எல்லா பார்ட்டியுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பசால் ஃபைபர்னு சொல்லி ஒரு ஃபைபர். அது என்ன அப்படின்னா, இந்த எரிமலையிலேருந்து வர எரிகுழம்பு வந்து அதுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகி அது வந்து ஒரு பசால்ட் மாதிரி ஒரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அந்த பாறையிலேருந்து எடுக்கிற ஃபைபர் தான் வந்துட்டு இந்த பசால் ஃபைபர். ஸோ எல்லா மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் ஃபைபருங்கிறது வந்துட்டு ஒரு கார்பன்லேருந்து எடுக்கிற ஒரு ஃபைபரில் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது சஸ்டைனபிளாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃபைபர் தேடும் போது அப்போ தான் வந்து எங்கள் டீம் வந்து செலக்ட் பண்ணது வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து கார்பன் ஃபைபருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், பட் நாட் ஆக்சுவலி ஒரு கார்பனாக இல்லாமல் ஒரு மற்ற ஒரு இதாக இருக்கும். ஸோ 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த பசால் ஃபைபர் மட்டும் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி, மீதி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் நாங்களே வந்து டிசைன் பண்ணி அதுக்கு ஷேப்பில் வந்துட்டு இந்த ஷேப்பில் ஒரு சாலிட் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து அந்த பசால் ஃபைபர் லே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துருக்கோம். ஸோ எங்களோட ரொம்ப மேஜரான திங் வந்து என்ன அப்படின்னா மைலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து பியூராக ஃபோக்கஸ் வந்து மைலேஜில் தான் இருக்கும். எவ்வளோ வண்டி வந்து கம்மியான ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து எவ்வளோ அதிகமான தூரம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு மெயின் மோட்டோ. ஸோ பைலட் வந்து நாங்கள் வந்து லைக் இந்த வாட்டி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட மைலேஜ் அப்படிங்கிறதுனால லெஸ் வெயிட் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி சூஸ் பண்ணது தான். ஸோ ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோஸ்ட் ட்ராக், இங்கே இருக்க ட்ராக்ல வந்துட்டு போய் வெஹிக்கிளை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி பாத்தில் போகணும், எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சிமுலேட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி டிரைவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. Pleasure to see such a high technology, clean energy solution that's being used by Kumaraguru students. It's also impressive that as students still studying, they are able to create such wonderful engineering excellence. I congratulate the team and I wish them all the best in winning the race in Qatar. Kumaraguru College students இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வச்சு இந்த மாதிரி ஒரு கார் தயார் பண்ணியிருக்காங்க. இது ரியலி ரிமார்க்கபிள். அது ஸ்டூடெண்ட் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப அரிது. அதனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரேஸ்லையும் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அறிவுத்திறன் இதுவே ஆக்சுவலாக இப்போவே அட்வான்ஸ்டாக இருக்குது. தே ஆர் டூயிங் குவாய்ட் லாட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜிஸ். அதை விட இன்கார்பரேட்டிங் ஆல் ஆஃப் தட் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அதை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து இந்த அளவுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது ரியலி கமெண்டபிள். ரேவதி ஃப்ரம் டீம் டுனியா ஆஃப் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். நாங்கள் வந்துட்டு ஷெல்லிகோ மேரத்தான் கத்தாரில் நடக்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் வந்துட்டு 41st எடிஷனாக நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் தான் ஒன்லி இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் கேட்டகரி. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய குளோபல் டீம்ஸ் எல்லாருமே வராங்க. 100+ டீம்ஸ் ஃப்ரம் 60+ கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. லைக் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, எகிப்த் எல்லாத்துலேருந்து வராங்க. ஸோ இந்த ஷெல்லிகோ மேரத்தான் இஸ் ஹேப்பனிங் ஆன் Jan 21st and 25th வரைக்கும். ஸோ we are going